ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. ஓம் நம சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. எல்லோராலும் இன்று சீர்காழி என்று அழைக்கப்படுகிற சீர்காழி என்பதை அழகுற தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சிவஸ்தலம் இதற்கு ஏன் சீர்காழி என்று அழைத்தார்கள்? அதற்கான காரணம் என்ன? உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலங்களிலே தேவாரம் என்று சொன்னாலே அது திருஞான சம்பந்தரை எடுத்துக் கூறுகின்ற வகையில் அமைந்திருப்பதால் அவருடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம். இந்த சிவஸ்தலத்தில் ஏன் இப்படி பெயர் வந்தது என்று முதலில் தெரிந்து கொண்டு பிறகு ஒவ்வொன்றாக நாம் செல்வோம். செல்வதற்கு முன்பு இன்று பாரத தேசம் முழுவதும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, எல்லோரும் ஓர் மனம் படைத்தவர்கள், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காக பாரத நாடு முழுவதும் இன்றைக்கு வண்ண வண்ண கலர் பொடிகளால் மிகுந்த உற்சாகத்தோடு வட இந்தியர்களும் தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வட இந்தியர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள் ஹோலி பண்டிகை. இந்த தினத்திலே எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதோ சீர்காழிக்கு செல்வோம். தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த புராதனமான இந்த சிவஸ்தலம் ஆதி காலம் முதற்கொண்டு சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் நம்மிடத்திலே குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அந்த பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற வார்த்தை, நான் சீர்காழிக்கு சென்று வருகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு வயது முதிர்ச்சி அடைந்த போதும் சரி, ஒரு விவரம் அறிந்த போதும் சரி, இவர்கள் சீர்காழி என்று சொல்கிறார்களே, ஆனால் எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருப்பது சீர்காழி என்று எழுதியிருக்கிறது, இதுக்கு விளக்கமே புரியவில்லை என்று இன்று வரை சிதம்பரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் கூட தெரியாமல் தான் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அதற்கு விளக்கம் தெரிய போகிறது. ஆதியில் இந்த தலத்தின் பெயர் ஸ்ரீகாழி நகரம் என்று சொன்னார்கள். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இதனை ஸ்ரீகாழி நகரம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ஸ்ரீ என்று சொன்னால் மிகவும் உயர்ந்த மலையை கொண்டது, அதாவது எந்த விதமான பிரளயத்திலேயும் முழுகாமல் இருக்கக்கூடிய ஒரு மலையை பெற்றிருக்கக்கூடியது என்று பொருள். காழி என்றால் அந்த சிவஸ்தலத்தில சிறப்பாக சொல்லப்படுகிற சிவஸ்தலத்தில காளியும் காளிங்கனும் வழிபட்டு இவ்வாறு அந்த பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், அதாவது அந்த ஆலயத்தினுடைய சிறப்பையே எப்படி குறிப்பிடுவார்கள் என்றால், அங்கு இருக்கக்கூடிய
2 ஆலயங்களின் அடிப்படையாக கொண்டு அந்த ஆலயத்தினுடைய மகிமையை குறிப்பிடுவார்கள். என்ன ஆலயம் என்று சொன்னால், அங்கு அருகில் இருக்கக்கூடிய சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய 2 ஆலயங்கள். அந்த ஆலயங்கள் ஒன்று, அதாவது இந்த நகரத்தை ஆதி காலத்திலே எப்படி அழைத்தார் என்றால், ராஜராஜேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி கோயிலோடு தொடர்புடைத்து குறிப்பிடுவார்கள். மிகவும் பழமையான ஒரு ஆலயம். இந்த சக்தி வாய்ந்த வடிவமாக நம்பப்பட்ட ஆதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னார்கள். அதனாலதான் அதை ஸ்ரீகாளி அல்லது பேச்சியம்மா, அங்காளி என்று அழைப்பார்கள். நிறைய ஊர்களிலே அங்காளி அம்மன் என்று இருக்கும். அப்படி வலிமையான வடிவத்தை எடுக்கும் பொழுது இந்த நகரம் ராஜராஜேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியுடைய கோயிலோடு தொடர்புடைய ஒரு சிவஸ்தலம், ஒரு அம்பாளுக்கு அனுகிரகமான ஒரு ஸ்தலமாக அமைந்திருப்பதால் அந்த இடத்தை, அந்த நகரத்தை ஆதி காலத்தில் சீர்காழி என்று அழைத்து அடிப்படையாக அமைந்தது. அதை தொன்று தொட்டு சீர்காழி என்பதை ஸ்ரீ என்று சொன்னால் மேன்மை பொருந்திய இடம் என்பதனால் அந்த இடத்தை ஸ்ரீகாழி நகரம், ஸ்ரீகாழி என்றால் அந்த ராஜராஜேஸ்வரியும் அங்காள பரமேஸ்வரியும் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நகரம் என்று அழைத்தார்கள். பிறகு பிரளய காலத்திலே தோணியாக தோன்றி அந்த இடத்தை மட்டும் காப்பாற்றிய தோணிபுரம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியினுடைய மலையை கட்டுமலை என்று சொல்வார்கள். மிக உயர்ந்த மலையாக இருக்கக்கூடிய மலை ஒன்று இருக்கிறது. அந்த கட்டுமலையினுடைய அமைப்பை பார்த்து அதை சி என்று சொன்னார்கள். மிகவும் உயர்ந்த இடத்தில் பிரளயத்தாலும் முழுகடிக்க முடியாத இடமாக அமைந்திருந்தது. எனவே இரண்டு பெயர்களையும் சேர்த்து ஸ்ரீகாழி என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்து வந்தார்கள். அது நாளடைவிலே சீர் என்று சொன்னால் சிறப்பை பெற்றிருக்கக்கூடியது, சிறப்பாக அமைந்திருக்கக்கூடியது. இதனால் ராஜராஜேஸ்வரியும் அங்காள பரமேஸ்வருடைய தொடர்புடைய ஒரு நகரமாக இருந்தனால் அதனை சீர் பெற்ற நகரம். காளியும் காளிங்கனும் பூஜை செய்த ஸ்தலமாக இருந்ததனாலையும் அதனை சீர்காழி என்று அழைக்கிறார்கள். இப்படியாக இந்த ஸ்தலம் தொடர்ந்து பல முன்னோர்கள் மிகப்பெரிய சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு இங்கு பூஜை செய்திருக்கக்கூடிய மகான்கள், முனிவர்கள், இவர்களால் பல்வேறு காலங்களிலே பலதரப்பட்ட ஸ்தல பெயர்களை பெற்றிருக்கிறது. அந்த ஸ்தல புராணங்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்ட வகையிலே பிரம்மன் பூஜித்திருக்கிறார். அவருடைய அகங்காரம் போக்கிய ஸ்தலமாக அமைந்தது. பிரம்மம் பூஜித்த ஸ்தலம் என்பதால் இதனை பிரம்மபுரம் என்று அழைத்திருக்கிறார்கள். மூங்கில் வடிவாய் ஈசன் பிறந்ததால் இதற்கு வேணுபுரம் என்று அழைத்திருக்கிறார்கள். தேவர்களுக்கு புகலிடம் கொடுத்ததால் இதனை புகழி என்று அழைத்திருக்கிறார்கள். தோணியில் ஈசன் வந்ததால் இதனை தோணிபுரம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இவ்வாறாக வியாயன் பகவான், அதாவது குரு வழிபட்ட ஸ்தலம் என்பதால் வெங்குரு என்று அழைத்திருக்கிறார்கள். காளியும் காளிங்கனும் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் காழி அல்லது ஸ்ரீகாழி என்றும் அழைத்திருக்கிறார்கள். வராகமூர்த்தி வழிபட்டதால் இந்த இடத்தை பூந்தராய் என்று அழைத்திருக்கிறார்கள். ராகு வழிபட்டதால் இந்த சிவஸ்தலத்தை சிரபுரம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இப்படி சிபி சக்கரவர்த்தி வழிபட்டதால் இதை புரவம் என்று அழைத்திருக்கிறார்கள். கண்ணன் வந்து வழிபட்டதால் இதனை கல்லபபுரம் என்று அழைத்திருக்கிறார்கள். பராசர முனிவர் பழிவராமல் தடுக்க வேண்டி வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இதனை கொச்சை வயம் என்று அழைத்திருக்கிறார்கள். ரோமச முனிவர் தன் குற்றங்கள் நீங்க வழிபட்டு குற்றங்கள் இங்கே தீர்ந்தால்
தீர்ந்த அமைப்புடைய சிவஸ்தலம் என்பதால் இதனை அழகாக கழுமலம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் நமக்கு சீர்காழிக்கு இன்னும் ஓராண்டு ஆகிவிடும். எனவே தேவையான மற்றை தெரிந்து கொண்டு இதோ நாம் சீர்காழியுடைய ஸ்தலத்துக்கு செல்வோம். இப்படியாக இந்த சீர்காழி ஸ்தலத்தோடு நாம் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சட்டநாத அந்த அழகாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பார்ப்பதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சிறப்பை பார்க்க போகிறோம். என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த சீர்காழி என்று சொன்ன உடனேயே நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அருள்மிகு சட்டநாதர் திருக்கோயில். அது என்ன சட்டைநாதர் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே, இந்த சீர்காழி சென்னையிலிருந்து எவ்வளவு தூரம்? 250 கிலோமீட்டர். மயிலாடுதுறையிலிருந்து எவ்வளவு தூரம்? 35 கிலோமீட்டர். இப்படியாக ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் தொடர்புடைய ஒரு மையப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் சீர்காழி என்பது எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு சிறந்த ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. சரி, இந்த சீர்காழியை தொடர்புபடுத்தி என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த சீர்காழி என்று சொன்ன உடனேயே ஒரு திரு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு மிகுந்த தொடர்புடையது. திரு என்ற வார்த்தைக்கு மிகுந்த தொடர்புடையது. 27 நட்சத்திரங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியும். அதுல 2 நட்சத்திரங்கள் திரு என்று தொடங்கக்கூடிய மிகவும் பிரபலமான நட்சத்திரம். திரு என்று சிறப்புடன் கூறப்படும் 2 நட்சத்திரங்களே, ஒன்று திருவாதிரை, இரண்டாவது திருவோணம். இந்த 2 நட்சத்திரங்களும் ஒன்று முதலாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை சிவனை நட்சத்திரமாகவும், திருவோணம் திருமாலுக்குரிய நட்சத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு பெற்றிருக்கிறார். இப்படி திரு என்று சொன்னாலே அது சீர்காழியினுடைய தொடர்புடையது என்று சொன்னீர்களே. ஆமாம், 63 நாயன்மார்களை நேற்று சென்று எல்லோரும் தரிசித்திருப்பீர்கள். அவர்களில 4 மிக முக்கியமானவர் என்று தொடக்க காலத்திலே நாம் சொல்றோம். சமயக்குறவர்கள் என்று எல்லோராலும் போற்றப்பட்ட சைவ சமயத்தை சிறப்புடன் தொன்றாட்டி தேவார பாடல்களை 12 திருமுறைகளாக வழங்கியவர்கள். அவற்றில் 4 பேர் தெரியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். இதிலே முதலாவதாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய சமயக்குறவர் மிக சிறு வயதிலேயே அவதரித்த தலம் இந்த சீர்காழி. அவருக்கும் இந்த திருவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் திருவாதிரையிலே அவதரித்தார் நட்சத்திரத்தில். திருவாதிரையிலே ஞானப்பால் உண்டார். திருவாதிரை நட்சத்திரத்திலே முக்தி பெற்றார். திருவாதிரை நட்சத்திரத்திலேயே சிவனுடன் ஜோதியிலே திருநள்ளூர் மனம் பெருமணம் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலத்திலே சிவஜோதி அடைந்தார் என்ற நல்ல செய்தியை நாம் இதற்கு முன் பார்த்திருக்கிறோம். ஓஹோ, சீர்காழிக்கும் திருவுக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதா? எங்களுக்கு தெரியாமல் போகிவிட்டதே. இனிமே திரு என்று சொன்னாலே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. ஆக இப்படி சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய இந்த திருஞான சம்பந்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு சுருக்கமாக திருஞான சம்பந்தரை பற்றி தெரிந்து கொண்டு இதோட உள்ளே சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த சீர்காழி 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையாருடைய தெய்வ குழந்தையாக தோன்றியவர் தான் இந்த திருஞான சம்பந்தர். சிறு குழந்தை. இவர் 3 வயது குழந்தையாக இருந்த சமயம் தன் தந்தையுடன் சீர்காழி சட்டநாத சுவாமி ஆலய குளத்திலே நீராட சென்றார். அதாவது சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் நீராட சென்றார்கள். அப்பொழுதெல்லாம் ஆலய தரிசனத்திற்கு செல்கிற பொழுது அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய புஷ்கரணியிலே நீராடிவிட்டு அங்கே அவர்களுடைய மடி ஆடைகளை உடித்துக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறார். அப்படி சிறு குழந்தையாக பிறந்த சம்பந்தர் அந்த இருவரும் தந்தையார், அதாவது பெற்றோராக இருந்த இருவரும்
குளத்தில் ஆழ மூழ்கி குளிப்பது வழக்கம். அன்று முக்கியமான திருநாளாக இருந்ததனால் அவர்கள் நன்றாக மூழ்கி குளித்து ஒரு நிமிடம் கழித்து வந்திருக்கிறார்கள். அப்போது சம்பந்தர், திருஞான சம்பந்தரை குளக்கரையிலே விட்டுவிட்டு இங்கே இரு, நாங்கள் மூழ்கி குளித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். குளித்து அவர்கள் எழுந்துவதற்குள்ளே தந்தையை காணாமல் அங்குமங்குமாக திக்குமுக்காடி திருஞான சம்பந்தர் திகைத்து விட்டார். அப்பொழுது திகைத்ததனால் அவர் என்ன செய்தார்? அப்பாவை காணவில்லையே என்று அந்த இடத்திலே ஒரே கூக்குரலாக அந்த இடத்திலே அழகாக மூழ்கி அவர்கள் குளிக்கின்ற பொழுது திரும்பி பார்க்கின்ற பொழுது அம்மே அப்பா என்று கூக்குரலில் அழுகிறார். காணவில்லையே, எங்கோ சென்று விட்டாரே என்று. அந்த சமயத்திலே இந்த கூக்குரலை கண்டவுடன் அந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரனும் முப்பிறவி நல்வினைகளாலே அம்மையப்பராக உணர்ந்து அம்மே அப்பா என்று அழுதார். இதை கண்ட இறைவன் கிண்ணத்தில் திருமுலைப்பாலை கொடுத்தருள்க என்று தேவிக்கு கட்டளையிட்டார். பரமேஸ்வரன் பார்வதிக்கு கட்டளையிட்டார். அதன்படியே அன்னை உமாதேவியானவள் ஞானப்பாலை அழுத குழந்தைக்கு, அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஊட்ட அந்த குழந்தையும் சிவஞானம் பெற்று திருஞான சம்பந்தரானது என்று மிகப்பெரிய வரலாறு தொட்டு சொல்லப்படுகிறது. இப்படி பாலை உன்றிய பிறகு நம் குழந்தைகளுக்கு அந்த ஓரத்திலே பால் வழிந்த நிலையிலே இருக்கும். வாயில் பால் வழிந்த நிலையிலே நின்ற சம்பந்தரை கண்ட அவரது தந்தையார் அந்த புஷ்கரனிலே நீராடிவிட்டு வெளியில் வந்து பார்க்கிறார். எதற்காக அழுதாய் என்று கேட்கிற பொழுது ஒரு துடித்து போய் திருஞான சம்பந்தர் சிறுவயது குழந்தையாகிவிட்டதே, பயந்து போய் உடலை மேலே வழிந்து கொண்டிருக்கிற பாலை கூட துடைக்க முடியாமல் அந்த குழந்தை நின்று கொண்டது. அப்பொழுது தந்தையார் கேட்கிறார், பால் கொடுத்தது யார்? எதற்காக வாங்கி சாப்பிட்டாய் என்று அதட்டி கேட்கிறார். கோபத்துடன் கேட்கிறார். கோல் எடுத்து அதட்டுகிறார். கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடுவாயா என்று கேட்கிறார். உடனே அப்பொழுது திருஞான சம்பந்தர் எந்த விதமான ஒரு நிசப்தமும் இல்லாமல் அப்படியே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தவுடன் அந்த பகுதியிலே அழகாக சிவனும் பார்வதியும் காட்சியளிப்பதை தன்னால் கண்டுகொண்டு அவர் அந்த 2-3 வயது சிறு பிராயத்திலேயே ஞானப்பால் உண்ட பிறகு அவன் சாக்ஷாத் முருகன் தானே அவதாரம் எடுத்தவர் திருஞான சம்பந்தராக. தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை முதலில் பாடிய திருத்தலம். அந்த சிவபார்வதியே இந்த அருளை செய்தனர் என்று தனது தந்தைக்கு உணர்த்தினார். அதன் பின்பு திருஞான சம்பந்தர் சைவ சமயம் தழைக்க பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று திருப்பதிகங்கள் பாடினார். தனதனுடைய 16 வயதிலே திருநள்ளூர் பெருமணம் என்னும் ஆச்சாள்புரத்திலே எல்லோருடைய முன்னிலையிலே அந்த ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய மகளாக இருந்த மகளை திருமணத்தை முடித்து வைப்பதற்காக அந்த ஜோதியிலே அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் 2ஆக பிளந்து ஒரு புதிய வாயிலை தோற்றுவித்து உள்ளே வருக என்று சொல்லி காதலால் கசிந்துருகின் என்ற பாடலை பாடி இறுதியான பதிகத்தை பாடி அந்த பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாள் அந்த புறத்திலே வந்து தன்னுடைய திருமணத்திற்கு விபூதி நாயகியாக தோற்றுவித்து சிவஜோதியில் கலந்தார் என்ற நல்ல செய்தியும் நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி சைவ சமயம் தழைக்க தோன்றி அயராது பாடுபட்டு வெற்றி பெற்ற ஞானசம்பந்தரின் பிறந்த தலமன்று பெருமையே இந்த சீர்காழிக்கு போதுமானது. இப்படி சீர்காழி என்று சொன்னாலே பெருமையும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இன்னும் என்ன ஸ்தல வரலாறு சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது முன்னொரு காலத்தில்
நாம் நன்கு தெரிந்திருக்கிறோம். இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு யார் தரிசனத்திற்காக வந்தார்கள்? திருஞான சம்பந்தருடைய பெற்றோர்கள். சட்டைநாதர் ஆலயம். சட்டைநாதர் என்றால் யார்? எதற்கு இந்த சீர்காழிக்கும் சட்டைநாதருக்கும் தொடர்பு என்றெல்லாம் நமக்கு சிறப்பாக தோன்றுகிறது. அங்கு இருக்கக்கூடிய கட்டுமலை என்று சொன்னீர்களே, சி என்று சொன்னால் உயர்ந்த மலை என்று, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிய வேண்டும். இப்படி திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானின் அவதாரமாக கருதப்பட்டு இந்த தலத்திலே சோமாஸ்கந்தர் அமைப்பாக அழகாக சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் சம்பந்தர் சன்னதி அமைந்து, இத்தகைய அமைப்புதான் கோயில்களிலும் சோமாஸ்கந்தராக விளங்கக்கூடியதாக இத்தலம் சோமாஸ்கந்தர் அமைப்பாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. இப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அதாவது சம்பந்தருக்கு 3 வயதாக இருக்கும் பொழுதே தன் தந்தையுடன் பிரம்மதீர்த்தத்திலே நீராட வந்த பொழுது தந்தை இவரை குளக்கரையிலே வைத்துவிட்டு நீராட சென்ற இந்த கதைக்கு பிறகு என்ன செய்தார் என்று சொல்கிற பொழுது அவர் பாடிய அந்த முதல் பதியம், தோடுடைய செவியன் விடையேறியோ தூமென் மரிச்சூடி என்ற திருப்பதிகத்தை 3 வயதிலே அழகாக பாடினார். இப்படி பாடி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த சீர்காழியை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற இந்த சூழலிலே இன்னும் என்ன சொல்ல வேண்டும், இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மேலும் மேலும் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் இந்த திருஞான சம்பந்தருடைய பெருமைகளையும் புகழ்களை. அதற்கு முன்பாக நாம் இந்த ஆலயத்தினுடைய சட்டைநாதருக்கும் இந்த ஆலயத்திற்கும் இந்த சிவஸ்தலத்திற்கும் என்ன தொடர்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் திவ்யதேச வரலாற்றிலே திருக்கோயிலூர் எழுந்தருளியிருந்த மாவலி சக்கரவர்த்தியுடைய கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாவலி சக்கரவர்த்திக்கும் இந்த ஆலயத்தில் எழுந்தருளக்கூடிய சட்டைநாதருக்கும் ஒரு தொடர்பு. என்ன தொடர்பு? அதாவது 3 அடி கேட்டு வாமன அவதாரத்திலே மகாவிஷ்ணுவானவர் அவரை பாதாளத்திலே அழித்து விட்டார். அப்பொழுது பாதாளத்திலிருந்து தான் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிரார்த்தனை செய்து அந்த காஞ்சிபுரத்துக்கு அருகிலே ஒரு வைஷ்ணவ ஸ்தலத்திலே மீண்டும் மகாவிஷ்ணுவை தரிசித்தார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஓணம் தினத்தன்று, திருவோண நட்சத்திரத்தன்று அவர் திருக்காக்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே எழுந்தருளி இன்றைக்கும் மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறார் என்ற செய்தியும் நாம் திவ்ய தேசத்தின் வரலாற்றை பார்த்திருக்கிறோம். இப்படி இந்த மாவலி சக்கரவர்த்தியிடம் குள்ள வடிவாக சென்ற மகாவிஷ்ணு 3 அடி மண் யாசித்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்து 3வது அடியை அவனது தலையில் வைத்து அழுத்தி பாதாள உலகத்துக்கு அனுப்பிய கதை நமக்கு தெரியும். இப்படி செருக்குடன் தெரிந்ததால் அவரை வீழ்த்தி இன்னும் என்ன செய்தார் என்கிற வரலாறு நமக்கு தெரியாது. அப்பொழுது இன்னும் செருக்குடன் தெரிந்ததுனால சிவபெருமானவர் அவரை அழித்து எலும்பையும் தோளையும் சட்டைநாதர் தான் அணிந்து கொண்டதாக வரலாறு ஐதீகமாக கூறுகிறது. இதனால்தான் இதற்கு சட்டைநாதர், வடுகநாதர், ஆபத்து தாரணர் என்று பல திருப்பெயர்களோடு இந்த ஆலயத்தில் விளங்குகிறார். நாம் இந்த சீர்காழியில எழுந்தருளிருக்கக்கூடிய சட்டநாதரை பற்றி பார்க்கிறோம். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனவே இந்த மாவலி சக்கரவர்த்தியுடைய செருக்கை அழிக்கின்ற வகையில அவரை அழித்து அவருடைய எலும்பையும் தோளையும் சட்டைநாதர் தான் அணிந்து கொண்டதாக சொல்வதால் தான் இந்த ஆலயத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவனுக்கு சட்டைநாதர் என்று பெயர். இந்த ஆலயத்தில் எழுந்தருளக்கூடிய இந்த சட்டைநாதர் வெள்ளிக்கிழமை தோறும் அர்த்த ஜாமத்திலே சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. அப்பொழுது ஆண்கள் மேல் சட்டை அணியாமலும் பெண்கள் பூச்சூடாமலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாம். இவருக்கு
ஒணுக்கு சட்டம் சாத்தி வடபாயசம் நைவேதமாக செய்வதனை பிரசாதமாக வழங்குகிறார்கள். இப்படியாக ஒரு சுருக்கமாக அந்த ஸ்தல வரலாறை தெரிந்து கொண்டோம். ஏதோ கட்டுமலை என்று சொன்னீர்களே, ஷீ என்று சொன்னால் உயர்ந்த இடம் என்று சொன்னீர்களே, இதுதான் இந்த கட்டுமலை எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு போட்டி. யாருக்கு வலிமை அதிகம் என பார்க்க வேண்டும். இந்த வலிமையை நாம் அந்த திருப்பதி திருவேங்கடம் திவ்ய தேசத்திலே பார்த்திருக்கிறோம். ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கைலையை மூடிக்கொண்டாராம். கைலை மலையை மூடிக்கொண்டாராம். வாயுவால் அதனை துளிக்கூட அசைக்க முடியவில்லை. அப்படி ஒரு சாக்ஷாத் பலத்தோடு ஆதிசேஷன் அந்த கைலை மலையை மூடிக்கொண்டு விட்டார். பிறகு என்ன செய்வது? உடனே அதை அந்த வாயு பகவானானவன் வேகமாக களைத்து போன, அடித்து அடித்து களைத்து போய் என்னடா செய்வதென்று தேவரிடத்திலே போய் வேண்டுகிறார். அவர்கள் ஆதிசேஷனிடம் சற்றே தலையை தூக்குமாறு கூறு, ஒரு தலையை மட்டும் ஆதிசேஷனை தூக்க அந்த இடத்தை மட்டும் வாயு தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி பெயர்த்தெடுத்து என்று சொல்கிறார்கள். இப்படி தேவர்களுக்கு கூற தலையை தூக்கி பார்க்கின்ற ஒரு க்ஷண நேரத்திலே வாயு பகவான் ஆதிசேஷனால் மூடி வைத்திருந்த அந்த மலையை இடத்தை வாயு தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி பெயர்த்தெடுத்து வந்த மலைதான் கட்டுமலை. அவ்வாறு பெயர்த்தெடுத்த பகுதியை 20 பறவைகள் தூக்கி வந்தனவாம். அவைதான் இங்கே கட்டுமலையாக உருப்பெற்றது என்று தல வரலாறு கூறுகிறது. இப்படி இந்த சீர்காழி என்று சொன்னாலே சட்டைநாதருக்கும் கட்டுமலைக்கும் மிக தொடர்புடைய ஒரு க்ஷேத்திரமாக அழகாக விளங்குகிறது. இப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், ரோமச முனிவரும் ஈசனை வேண்டிக் கொண்டாராம். அப்படி தென் திசை மக்கள் மகிழ்வுற அம்பிகையோடு திருக்கையிலையிலே தரிசனம் கிடைப்பது போல இங்கும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். எனவே இந்த ரோமச முனிவருடைய வேண்டுகோளை ஏற்று எம்பெருமான் ஈசன் இங்கே அம்பிகை மட்டுமல்லாது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் ஆகிய அனைவரும் மூலஸ்தானத்திலே கைலாய காட்சியிலே காட்சி கொடுக்கும் ஒரே ஸ்தலம் உலகத்தில் இந்த ஸ்தலம்தான். இது ஒரு அபூர்வமான சிவஸ்தலம், தரிசனம் செய்ய வேண்டிய அருமையான ஒரு ஸ்தலம் என்று அழகுற சொல்கிறார்கள். இதன் அடிப்படையிலே தான் இந்த ஸ்தலமானது மிக பெரும் புகழை பெற்று இன்றைக்கு விளங்குகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் என்ன சிறப்பு என்று பார்ப்போமே. அதாவது மயிலாப்பூரிலே இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவளுடைய அஸ்தி மற்றும் எலும்பை கொண்டு ஈசனொருளால் உயிர்ப்பித்தார். பாலை நிலத்தை நெய்த நிலமாக்கினார். பாண்டி மன்னனின் கூனையும் சூரத்தையும் போக்கினார் என்று இன்னும் திருஞான சம்பந்தருக்கு புகழ் சேர்த்துக் கொண்டே செல்கிறார்கள். இப்படி கைலாயத்தில் விளங்கும் பாரிஜாத மலர்கள் இந்த தலத்திலே தலவிருட்சமாகவும் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரின் நட்பை பெற்று அவரால் அப்பர் என்ற பெயரை இத்தலத்தில்தான் அழைத்திருக்கிறார். இப்படி அப்பர் என்று திருநாவுக்கரசர் அழைக்கப்பட்ட ஸ்தலமாகவும் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த தலத்தின் சம்பந்தர் அவதரித்தார் என்பதால் இதை மிதிக்க கூடாது என்பதற்காக சுந்தரர் நகரின் வெளியேயே இருந்து கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று ஒரு பாடலை அதிகமாக பாடியுள்ளார். இப்படியாக கணநாத நாயனார் அவதரித்த ஊர் என்றும் வரலாற்று ஐதீகங்கள் குறிப்பிடுகிறது. இவருக்கும் இந்த ஆலயத்திலே ஒரு திருவுருவ சிலை அமைந்திருக்கிறது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தருடன் இருந்து அவருடைய பதிகங்களை யாழிலிட்டு வாசித்து பெருமை பெற்ற ஊர் என்றும் சிறப்பாக குறிப்பிடுகிறார்கள். இந்தலத்தை பிரம்மா, முருகன், காளி, குரு, இந்திரன், சந்திரன், சூரியன், வியாச முனிவர் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள்.
எனவேதான் உலகத்திலேயே ஒரே ஒரு ஸ்தலம் குரு, லிங்கு, சங்கம ஆகிய மூவகை திருமேனிகளை கொண்ட ஒரே ஸ்தலம் இது மட்டும்தான் சொல்கிறார்கள். ஆக சம்பந்தர் இந்த தலத்திலே தான் தன்னுடைய முதலாவது பாடலையும் பாடினார் என்ற ஒரு சிறப்பையும் சேர்க்கக்கூடிய இந்த ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் எப்படியெல்லாம் புகழ்பெற்று இன்றைக்கு விளங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாக இந்த தலத்திலே இன்னும் என்ன சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த தலத்திலே 22 தீர்த்தங்கள் உள்ளன. 22 தீர்த்தங்கள் உள்ளன. அவை பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம், சூல தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், வைணவ தீர்த்தம், ராகு தீர்த்தம், ஆழி தீர்த்தம், சங்க தீர்த்தம், சுக்கிர தீர்த்தம், பராசர தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், கௌதமி தீர்த்தம், வன்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கேது தீர்த்தம், அண்ட தீர்த்தம், 14 புராண தீர்த்தம், புறவநதி தீர்த்தம், கழுமல நதி, விநாயக நதி ஆகியவை என்று வரிசையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 22 தீர்த்தங்களை கொண்ட ஒரே சிவஸ்தலம் இந்த சிவஸ்தலம். இன்னும் என்ன சிறப்பாக சொல்லப்படுகிறது? இது ஒரு பைரவ கஷேத்திரம். அப்படியா? என்ன பைரவ கஷேத்திரம் என்று சொன்னால், அஷ்ட பைரவர்கள், 8 பைரவர்கள் பெயர்களை கேள்விப்பட்டோம். அதிலே அசிதாங்க பைரவர், குரு பைரவர், குரோத பைரவர், சண்ட பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், கால பைரவர் ஆகிய 8 பைரவர்களுக்கும் ஒரே இடத்தில் சன்னதி உள்ள ஒரு சிவஸ்தலம் என்றால், புண்ணியஸ்தலம் என்றால் அது சீர்காழி. இந்த சன்னதி வெள்ளிக்கிழமை மட்டுமே திறக்கப்படுகிறது. தேய்பிர அஷ்டமி நாளிலே சிறப்பு வழிபாடு நடக்கக்கூடிய சிவஸ்தலமாக அமைந்திருக்கிறது. இந்த பைரவர்கள் சன்னதியில் ஆண்கள் சட்டை அணிந்து செல்ல அனுமதி இல்லை என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த கோயிலில் பிரகாரத்திலே சட்டமுனியினுடைய ஜீவசமாதியும் உள்ளது என்று அங்கு சொல்கிறார்கள். இதற்கு போகரின் ஜனனசாகரம் என்ற நூல் ஆதாரமாக சொல்வதையும் அங்கு ஐதீகமாக எடுத்து கூறுகிறார்கள். இப்படி சட்டைமணி திருவரங்கத்திலே சமாதி கொண்டார் என்ற ஒரு கருத்தும் நிலை வருவதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தும் இந்த ஆலயத்திலே ஒரு ஜீவசமாதி இருப்பதையும் நாம் கண்ணால் காண முடிகிறது. எனவே சட்டநாதர் ஆலயம் இடப்புறம் சிறு தூரம் சென்றால் கருங்கல் கட்டுமான திண்ணையிலே சித்தர் சட்டைமுனியின் ஜீவசமாதி பீடம் காணப்படுகிறதா. இப்படி ஜீவசமாதிக்கு மேல் ஒரு பீடமும் உள்ளது. இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டநாதரை தரிசிக்க முடியும். இரவு 10 மணிக்கு ஜீவசமாதியின் பீடத்திற்கு அபிஷேகம் முடிந்த பின் இரவு 12 மணிக்கு சட்டைநாதருக்கு புனுகு சாத்தி நெய் வடை மாலையும் பாசிப்பருப்பும் பாயாசமும் நெய்வேதனம் செய்யப்படுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சட்டைமுனி சுவாமி நவகிரகத்திலே கேது பகவானாக திகழ்கிற நாள். இவரை வழிபட்டால் நமக்கு சித்த பிரம்மை கோளாறு, மனோவியாதி போன்ற மனக்கோளாறுகளும் சரியாகும் என்று ஐதீகமாகவும் குறிப்பிடுகிறார்கள். மேலும் மன வளர்ச்சி குறைவாக உள்ள குழந்தைகளும் மன வளர்ச்சி பெறுவார்கள் என்ற ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மாணவிகள் தேர்வு நிலையத்தில் படித்தது மறந்து போகாமல் தேர்வு நடைபெறும் போதும் நினைவில் வருவதற்கும் ஒரு சிறந்த ஞாபக சக்தியை வழங்கக்கூடியதாக சமாதியாகவும் அமைந்திருப்பது என்றும் ஐதீகமாக சொல்கிறார்கள். பல்வேறு சம்பவங்கள் மூலமாக மன உளைச்சல், வீண் பிரமை, மூளையில் இரத்தம் உறைதல், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவு ஏற்படுவதற்கும் இந்த ஜீவசமாதியை தரிசித்தால் விடிவு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். கேது பகவானால் ஏற்படும் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். களத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கும் தலமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆன்மீக பாஷையிலே பிடிப்பை ஏற்படுத்தி அதில் ஈடுபட வைக்கும் ஸ்தலமாகவும் இந்த இடம் அமைந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இவரை வழிபட அந்த குறைபாட்டிலிருந்து விடுபடுவார்கள் என்கிற நல்ல ஐதீகத்தையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் சீர்காழிதான் என்று நமக்கு தோன்றுகிறது. இப்படியாக அழகும் பெருமையும் வாய்ந்திருக்கக்கூடிய இந்த சீர்காழியை யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள்.
திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய இருவரும் 10 பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் முருகன் மீது திருப்புகழ், பூந்துருத்தி, காடா நம்பியும், பட்டினத்தாரும், திருக்கழுமல மும்மணிக்கோவையை பாடியிருக்கிறார்கள். இப்படியாக நம்பியாண்டார் நம்பிகள் ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி மூலமாகவும், ஆளுடை பிள்ளையார் திருச்சென்மை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் தீழும் மணிக்கோவை, ஆளுடை பிள்ளையார் திருவுலா மாலுமலை, ஆளுடை பிள்ளையார் திருக்கலம்பகம், ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை என இந்த ஸ்தலத்தை பாடாதவர்களே இல்லை. சேக்கிழார் பெருமான், மாரிமுத்தா பிள்ளை, முத்துதாண்டவ தீட்சிதர், அருணாச்சல கவிராயர் இத்திருக்கோயிலுக்கு தல புராணங்களையும் பாடியுள்ளார்கள். தர்மை ஆதீனத்தினுடைய 10வது குருமூர்த்தி சிவஞான தேசிகர், திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய 8வது குருமூர்த்தி அவலிங்க மாசலாமணி தேசிகர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையார் ஆகியோரும் இந்த தலத்தினுடைய சிறப்பையும் பெருமையும் திருஞான சம்பந்தனுடைய பெருமைகளையும் பாடி புகழ்ந்துள்ள சிறப்பான ஒரு ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. இப்படியாக சிறப்பும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடிய பெரியநாயகி என்றும் திருநிலை நாயகி என்றும் அழைக்கப்படுகிற உடனுரை அருள்மிகு சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் ஆலயத்தினுடைய ஆலயம் சீர்காழியிலே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடியதாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் பாரிஜாத மலரையும் பவளமல்லியும் சிறப்பாக குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக பிரம்மதீர்த்தம் முதலிய 22 தீர்த்தங்களுடைய பெயர்களையும் தெரிந்து கொண்ட ஒரே சிவஸ்தலம் கொண்டிருக்கக்கூடியது சீர்காழி என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த சிவஸ்தலத்திலே வந்து தரிசிக்கின்ற பொழுது அருளாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் கேது பகவானாலும் சட்டை முனியாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை பார்க்கின்ற பொழுது, வழக்குகளிலிருந்து பிரச்சனை உள்ளவர்கள் வந்து வேண்டிக் கொண்டால் அது நியாயமாக வெற்றியே கிடைக்கக்கூடிய வகையிலே அமையும் என்றும் சொல்கிறார்கள். ஞானம் பிறக்க வழி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக அமையும் என்றும் சொல்கிறார்கள். இப்படி சட்டைமணியை வழிபட நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்றும் ஐதீகமாக குறிப்பிடுகிறார்கள். அறிந்தோ அறியாமலோ ஒருவரிடம் உள்ள தான் என்ற அகங்காரம், மமதை ஆகியவற்றை போக்கும் ஸ்தலமாகவும் இந்த இடத்திலே அழகாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அதாவது அதற்கு காரணம், இந்த ஆலயத்திலே எழுந்தருளிய அந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அகங்காரமாக இருந்தவரை அகங்காரம் போக்கிய ஸ்தலமாக காட்சியளித்து சட்டநாதரை பூஜை செய்த இடமாக அமைந்ததனால் இந்த இடம் ஒரு மனிதனுக்கு தான் என்கிற அகங்காரத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடியதாக இன்றைக்கும் சிறப்பாக போற்றுகிறார்கள். இப்படி 3 வயதில் அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பெற்ற, திருக்கோலாவில் பொற்றாளம் கிடைக்கப்பெற்ற, திருவாவடுதுறையிலே தந்தைக்கு பொற்குழி பெற்றுக் கொடுத்த திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். பட்டீஸ்வரத்திலே வெயிலிருந்து சிவபெருமான் அவரை காக்க முத்துப்பந்தர் அறினார் என்ற சிறப்பையும் பெற்ற திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். நந்தியை விலகியிருக்க செய்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவரும் இந்த திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். திருவீழ்மலையிலே மக்கள் பசிபோக்க இறைவனிடம் படிக்காசி பெற்று அவர்கள் பஞ்சத்தை போக்கினார் இந்த திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். திருமருகளிலே இறந்த வணிகனை பதிகம்பாடி உயிர்ப்பித்து செட்டியார் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த சிவஸ்தலம் திருஞான சம்பந்தர் பிறந்த அவதார ஸ்தலமாகும். திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமானுடன் சேர்ந்து திறக்காத ஆலய கதவை திறக்கவும் அடைக்கவும் செய்தனர். திருவோத்தூரிலே ஆண் பனை மரத்தை பெண் பனைமரமாக்கிய திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் சீர்காழியாகும். மயிலாப்பூரிலே இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவளுடைய அஸ்தி மற்றும் எலும்பை கொண்டு ஈசனருளால் உயிர்ப்பித்தார். பாலை நலத்தை நெய்தலமாக்கினார். பாண்டிய மன்னனின் கூனையும் சூரத்தையும் போக்கினார் என்ற திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழி ஸ்தலமாகும். தேவார திருவேட்டை அக்னியிலே போட்டு அது இருந்தவாறே எரிந்து போகாமல் எடுத்தார். வைகையிலே திரியேட்டை விட்டு எதிரேறும்படி செய்தார். இந்த திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம்தான் இந்த சீர்காழி. ஆச்சாள்வரத்திலே திருமண கோலத்திலே கருவறையிலே தோன்றிய சிவலிங்க ஜோதியிலே 16 வயதிலே திருஞான சம்பந்தர் ஐக்கியமாகி
அவதரித்த ஸ்தலம்தான் இந்த சீர்காழி. இவை அனைத்தையும் சம்பந்தரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சீர்காழி என்பது எப்படியெல்லாம் சம்பந்தரோடு தொடர்புடையது, எப்படியெல்லாம் இந்த ஸ்தலம் உருவாகி இப்படி புகழும் பெருமையும் பெற்று இன்றைக்கு உலகமே தெரிந்து கொண்ட இந்த சின்ன சீர்காழி என்று சொல்லக்கூடிய பெயருக்கு பின்னால் இப்படி ஒரு சரித்திரமும் பழமையும் தொன்மையும் பெருமையும் பெற்றக்கூடிய ஆலயத்தை நாம் கட்டாயமாக சென்று தரிசிக்க வேண்டாமா என்று நம்முடைய மனம் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஊழிக்காலத்திலே வந்து உலகம் நீரில் மூழ்கிய போது சிவபெருமான் 64 கலைகளையும் ஆடையாக தரித்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி பார்வதி தேவியுடன் வருகையில் ஊழிக்காலத்திலும் அழியாத சீர்காழி தலத்தை பார்த்தார். இதுவே எல்லாவற்றிற்கும் மூலக்ஷேத்திரம் என்றும் தோணியுடன் தலத்திலே எழுந்தருளினார். அதனால்தான் தோணியப்பர் என்றும் அங்கு வழங்கப்படுகிறது. அம்பாள் திருநிலை நாயகியாக அழகாக அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறார். இப்படி மகாபலி சக்கரவர்த்தியோடு சேர்ந்து அழிந்த தோஷம் விஷ்ணுவிற்கு பிடித்து கொண்டது. விஷ்ணு வேறு தான் வேறு அல்ல என்பதால் அவரது தோளை சிவன் சட்டையாக அணிந்தார். ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையிலே பூவித்துக் கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தால் இப்பொழுதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூவித்துக் கொள்ள அனுமதிப்பில்லை. ஆண்கள் சட்டை அணிந்து உள்ளே சென்று வழிபடக்கூடாது என்கிற சட்டங்களும் ஐதீகமாக வைத்திருக்கிறது. இதுதான் காரணம் என்றும் இந்த சீர்காழி ஸ்தலத்தை பற்றி சொல்கிறோம். பிரம்மனுடைய அகங்காரத்தை போக்கிய ஸ்தலம் என்று சொன்னீர்களே, படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என்று அகங்காரம் கொண்டார். இந்த அகங்காரத்தை நீக்க பிரம்மனுக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை மறக்கச் செய்தார். தன் தவறை உணர்ந்து வருந்திய பிரம்மன் இந்த தலத்திலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டார். சிவபெருமானும் பிரம்மனுக்கு அருள் புரிந்தார். பிரம்மனின் அகங்காரம் நீங்கி அதனால் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இப்படியாக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடம் உள்ள அகங்காரம் இங்கு வந்து வணங்கி வழிபட கட்டாயம் நீங்கி அதனால் ஞானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும் என்று அழகாக நமக்கு விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அமைந்திருப்பதுதான் இந்த சீர்காழி. பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த ஸ்தலம். இத்தலத்தில் அம்மன் மகாலட்சுமி சுரூபாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பெருமையும் புகழும் தொன்மையும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட ஆட்சிக்கு இன்றைக்கு விளங்கக்கூடிய ஒரு சிவஸ்தலமாக அமைந்த ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான மூலவர்கள் சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் எப்படி உருவாகினார் என்பதை வரலாற்றையும் பார்த்து இதோ இந்த ஸ்தலத்திற்கு நாம் என்று சென்று பார்ப்போம், இப்படி ஒரு கதையை தெரிந்து கொண்டோமே என்று. சீர்காழி என்றாலே திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தார் என்றாலே திருவுக்கு திருவாதிரை என்று சொன்னாலே சிவபெருமான், திருவோணம் என்று சொன்னாலே மகாவிஷ்ணு, பிரம்மா அகங்காரம் போக்கக்கூடிய ஸ்தலம் என்று நமக்கெல்லாம் இன்றைக்கு மனநிலையோடு இல்லாமல் உடல்நிலையோடு இல்லாமல் எல்லா விதமான அந்த பக்தி நிலையோடு இன்றைக்கு உணர்த்திய ஒரு சிவஸ்தலம்தான் தேவார பாடல்களிலே சோழ நாட்டு காவிரி விடைத்தரங்க ஸ்தலங்களிலே 14வது வழங்கக்கூடிய சீர்காழி. ஸ்ரீகாழி என்று அழகுற தெரிந்து கொண்ட இந்த தோணிபுரம் பிரம்மபுரீஸ்வரம் என்ற இந்த ஸ்தலத்தை அழகாக தெரிந்து கொண்டோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா வாழ்க வாழ்க.